பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா 12th எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா போதும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12th மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் 12th எவ்வளோ மார்க் எடுத்தால் பாராமெடிக்கல் கிடைக்கும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் என்னென்ன கோர்சஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 12th முடிச்சுட்டு 12th ஒரு நல்ல மார்க் எடுத்துகிட்டு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அனலைஸ் வச்சு பார்த்ததில் 190க்கு மேலே கட் ஆஃப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு பாராமெடிக்கலில் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியக் டெக்னாலஜி, கார்டியக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ஓடிடி இதெல்லாம் ரொம்பவே டிமாண்டான உள்ள கோர்சஸ். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். 190க்கு மேலே கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணவே தேவை கிடையாது. ஃபஸ்ட் கவுன்சிலிங்லேயே நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆயிருவீங்க. ஓகே, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 180 கட் ஆஃப்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கேஸ்ட் வைஸ் பார்க்கும்பொழுது 180 கட் ஆஃப் வச்சுக்கவங்களுக்கு பிஎஸ்சி கார்டியக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி, அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஓடிடி இந்த மாதிரி டிமாண்டான டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் 1 இயர்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 தான் கட் ஆஃப் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறதே வேஸ்ட்டு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உள்ளதிலே ரொம்ப கம்மியான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169, 168 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதிலே லாஸ்ட் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் உள்ளவங்களை தான் கடைசியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட் கிடைக்காது. உள்ளதிலே லாஸ்ட் பாராமெடிக்கல் கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிளாக மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, டயாலிசிஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி லாஸ்ட்டாக யாருமே எடுக்காத ஸ்டூடெண்ட்ஸு மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, டயாலிசிஸ் இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 165க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா தேர்ட் கவுன்சிலிங் வரையும் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடைசி வரையும் உங்களுக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் காலேஜில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டொனேஷன் சொல்லுவாங்க. இப்போவே எல்லா காலேஜுமே டொனேஷன். ஸோ நீங்கள் கடைசி டைம் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக டொனேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்கெலாம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் இப்போவே ஒரு மேனேஜ்மெண்ட் காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட் போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் டொனேஷன்ஸே இல்லாமல் 3 இயர்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.